வணக்கம், வெல்கம் டு ஒரு ஸ்டோரி தமிழ். நம்ம ராயல் என்ஃபீல்டு கிட்டேருந்து யங்ஸ்டார்ஸால் விரும்பி எடுக்கக்கூடிய ஒரு வெஹிக்கிள் இந்த ராயல் என்ஃபீல்டை ஹண்டர் 350 இருந்துகிட்டு இருக்கு. எப்படிப்பட்ட இந்த ராயல் என்ஃபீல்டு ஹண்டர் 350 நீங்கள் எடுக்கணுன்ற ஒரு சாய்ஸில் இருக்கிறீங்க. இப்போ நீங்கள் சரியான ஒரு வீடியோவில் தான் இருக்கிறீங்க. ஏன்னா இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இந்த ராயல் என்ஃபீல்டு ஹண்டர் 350யோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்னென்னன்றதை எல்லாத்தையும் தெளிவாக டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைண்டாக பார்க்க போகிறோம். அதனால் வீடியோக்குள்ளே போகிறது மெடிச்சுன்னு ஒரு கொஸ்டின் தெரியும். அந்த கிளிக் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண ஒரு செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு தட்டி விட்டிங்கன்னா அது மாதிரி சூப்பர் இன்ஃபர்மேட்டிவான ஆட்டோமொபைல் கண்டென்ட்ஸ் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும். சரி வாங்க இப்போ நம்ம அதிகமாக வீடியோக்குள்ளே போகலாம். சரி, ப்ரோஸ் அண்ட் கான்ஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சில பொதுவான விஷயங்கள் இருக்குது. அந்த விஷயத்தை பார்த்துட்டு போயிடும். அந்த பொதுவான விஷயத்தில் நான் முதல்ல முக்கியமாக சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தோன்னா இந்த வண்டியோட டிசைன். வண்டியோட டிசைன் வைஸ் பொறுத்தலைக்குன்னு பார்த்தோன்னா இது யூஸ்வலான மற்ற ராயல் என்ஃபீல்டர்ஸ் மாதிரி இல்லாமல் ஒரு நல்ல ஒரு காம்பேக்டான ரெட்ரோ ஸ்டைலிங்கில் வரக்கூடிய ஒரு வெஹிக்கிளாக இருக்குது. டிசைன் பொறுத்தலைக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான டிசைன் நம்ம ராயல் என்ஃபீல்டு இருக்குது. பட் பார்க்கறதுக்கு ஓவரலாக ஒரு நல்ல ஒரு ரோட் ப்ரெசன்ஸ்னே சொல்லலாம். உங்களுக்கு எப்படின்றத கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுவீங்க. டிசைன்ன்றது எப்படி இருந்தாலும் சப்ஜெக்டிவ். ஒரு சில பேருக்கு பிடிக்கும், ஒரு சில பேருக்கு பிடிக்காது. பார்ப்போம் இந்த டிசைன் எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்குன்றத. சரி வாங்க இப்போ நம்ம ப்ரோஸ் அண்ட் கான்ஸில் போகலாம். ப்ரோஸ் அண்ட் கான்ஸில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ப்ரோஸ். அதான் அட்வான்டேஜஸ் ஆஃப் ராயல் என்ஃபீல்டு ஹண்டர் 350. இந்த வண்டியோட அட்வான்டேஜ்னு வரும்போது ஃபஸ்ட்டு நான் முதல்ல சொல்ல வர ஒரு விஷயமே இந்த வண்டியோட அந்த ஒரு ஹேண்டலிங்ன்றதான். பொதுவாகவே நம்மளுக்கு ராயல் என்ஃபீல்டுனா என்ன ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு பார்த்தோன்னா அந்த வண்டிலாம் யூஸ்வலாக ஹெவி வெயிட்டாக இருக்கும். அந்த வண்டியை நீங்கள் ஓவரலாக அந்த ஒரு சிட்டி கம்யூட்டு டிராஃபிக் ஃபில்டரிங்க்கும் அந்த அளவுக்கு யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா பொதுவாக டிராஃபிக் ஃபில்டரிங் பண்ணணும், இல்லை சிட்டியில் நல்ல ஒரு கம்யூட்மெண்ட் பண்ணணும்னா வச்சுங்களேன், அந்த வண்டி நல்ல காம்பேக்டாக இருக்கணும். அது இல்லாமல் உங்களுக்கு நல்ல ஒரு ஃப்ளிக்கபிளான ஒரு ஹேண்டலிங் கொடுக்கணும். பட் பொதுவாக ராயல் என்ஃபீல்டர்ஸ் எல்லாமே உங்களுக்கு டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு அஜைலான ஒரு டோனில் வரும். அது இல்லாமல் உங்களுக்கு வண்டியோட ஹேண்டலிங் உங்களுக்கு ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு ரைடிங் தான் கொடுக்கும். ஓவராக இந்த ஃப்ளிக் பண்ணுறது, கட் பண்ணுறது, சின்ன கேப் அடிக்கிறதுன்ற மாதிரி விஷயங்கள்லாம் ராயல் என்ஃபீல்டு ஹேண்டலிங்க்கு பிடிக்காத ஒரு விஷயம். அந்த விஷயத்தை அந்த அளவுக்கு யாரும் விரும்ப மாட்டாங்க ராயல் என்ஃபீல்டு ட்ரைவ் பண்ணுவாங்க. பட் ஆனால் இந்த ஒரு வெஹிக்கிளில் அந்த ஒரு விஷயம் சேஞ்ச் ஆகிருக்குன்னே சொல்லாமாங்க. இந்த வண்டியோட டிசைனும் உங்களுக்கு நல்ல ஒரு காம்பேக்டாக இருக்குது. அது இல்லாமல் மற்ற ராயல் என்ஃபீல்டர்ஸை கம்பேர் பண்ணும்போது இதோடைய வீல் பேஸும் உங்களுக்கு கம்மின்றதுனால உங்களுக்கு வண்டி நல்ல செம ஃப்ளிக்கபிளாக இருக்குது. டிராஃபிக் ஃபில்டர்லேயும் உங்களுக்கு செம்ம ஒரு சூப்பரான ஒரு வெஹிக்கிளாகவே ஆக்ட் பண்ணுது. இந்த ராயல் என்ஃபீல்டர்ஸை கம்பேர் பண்ணும்போது இது சிட்டி கம்யூட்டுக்கும் டிராஃபிக் ரஷ்ஷுக்கும் ரியலி ஒரு பெஸ்ட்டான ஒரு வெஹிக்கிளாகவே இருக்கும். ஹேண்டலிங் அந்த அளவுக்கு சூப்பராக கொடுத்துருக்குங்க. ஹைவேஸ்லையும் நீங்கள் நல்ல ஒரு க்ரூசிங் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணுறப்ப நல்ல ஒரு ஸ்டெடியான ஒரு ரைடிங்கும் கொடுக்குது. அது இல்லாமல் உங்களுக்கு கார்னரிங் மாதிரி விஷயத்தில் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா அந்த இடத்துல ஓரளவுக்கு நீங்கள் கார்னர் பண்ணிக்கலாம். ரொம்ப படுக்க போட்டிங்கன்னா லைட்டாக தெரியுது. என்னதான் இருந்தாலும் இது ஒரு ராயல் என்ஃபீல்டு, கொஞ்சம் இதுவும் ஹெவி வெயிட் வெஹிக்கிள்ன்றதையும் நம்ம மறக்கக்கூடாது. அதனால் ஓரளவு ஹேண்டலிங் விஷயத்தில் உங்களுக்கு சிட்டி கம்யூட்டுக்கும் டிராஃபிக் ஃபில்டரிங்கும் ஏற்ற மாதிரி ஒரு பெஸ்ட்டான ஒரு ஹேண்டலிங் கொடுத்துருக்காங்க. ஓரளவு ஹேண்டலிங்னு பார்க்கும்போது ரியலி நல்லாவே இருக்குது ஓட்டுறதுக்கு. அந்த ஒரு விஷயத்தில் டவுட் இல்லை. அதனால் இதுவுமே நல்ல ஒரு அட்வான்டேஜ் தான். சரி ஓகே, அதுக்கு அடுத்து இந்த வண்டியோட அடுத்த அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தோம்னா இந்த வண்டியோட இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ். இதில் யூஸ் பண்ணிக்க அந்த ஒரு 350cc ஜெட் ஆஃப் இன்ஜினால் 20.2 bhp வருஷம் 27 Nm ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. வண்டியில் டாப் ஸ்பீடு ஒரு 115 km/h வரைக்கும் ரீச் முடியும்னு சொல்கிறாங்க. பட் அந்த ஒரு 114 மேலேயே உங்களுக்கு வண்டி அப்படியே ஃப்ளாட் ஆகிடும். அதுக்கு மேலே உங்களால் புஷ் பண்ண முடியாது. ஏன்னா பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குன்னு சொன்னால் 114 மேலே போகாதுன்னு என்ன கேட்டிங்கன்னா ராயல் என்ஃபீல்டு பொதுவாக டாப் அண்ட் ஃபோக்கஸ்டுக்கான இன்ஜின் கிடையாது. இந்த இன்ஜின் நல்ல ஒரு சூப்பரான ஒரு லோ அண்ட் பவர் ஃபோக்கஸ்டான ஒரு இன்ஜின். அந்த ஒரு இடத்துல இந்த வெஹிக்கிள் செம்ம சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். நீங்கள் டிராஃபிக்கில் சடனாக ஒரு த்ராட்டில் கொடுத்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி இந்த வெஹிக்கிள் செம்ம சூப்பராக சீரும். அப்படி அது இல்லாமல் இது ஒரு பெரிய லாங் ஸ்ட்ரோக் இன்ஜின்றனால உங்களுக்கு அந்த ஒரு எக்ஸாய்ஸ் நோட்டும் அந்த ஒரு டிராஃபிக் ரெஸ்ட் சமயத்தில் உங்களுடைய அந்த ஒரு ஆக்சிலரேஷன் அப்படியே ஒரு துடிப்போடையே வச்சுருக்கும். ஓவரலாக அந்த ஒரு சிட்டிக்குள்ளே ஓட்டுறதுக்கு இந்த வெஹிக்கிள் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஒரு ஃபன்ஃபுல்லான ரைடு எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃபர் பண்ணுவோம். ஒரு சூப்பரான ஒரு பிக்கப்பான ஒரு ஹேண்டலிங். அது இல்லாமல் உங்களுக்கு சூப்பரான ஒரு கார்ஜியஸான ஒரு எக்ஸாய்ஸ் நோட். அந்த ஒரு எக்ஸாய்ஸ் நோட்டை நீங்கள் கேட்க நல்லா திருக்கிட்டு அப்படியே சடனாக விட்டிங்கன்னா டர்ன்னு வெடிக்கும். அப்படியே அவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த வண்டியோட எக்ஸாய்ஸ் நோட்டு. ஓரளவு இன்ஜின் விஷயத்துலையும் இந்த செக்மெண்ட்டில் ஒரு சூப்பரான ஒரு இன்ஜினாகவே கொடுத்துருக்கு. அது இல்லாமல் இந்த இன்ஜின் சிட்டிக்குள்ளே ஓட்டுறது தான் நல்லா இருக்கா, மற்ற விஷயங்களுக்கு எப்படி இருக்கான்ற டவுட்டே தேவையில்லை. இது நல்ல ஒரு வெர்சைலான ஒரு இன்ஜின். உங்களுக்கு சிட்டிக்குள்ளே ஓட்டுறதுக்கும் நல்ல ஒரு பெப்பியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஆஃபர் பண்ணுறா. அது இல்லாமல் சப்போஸ் வீக்கெண்டில் ஒரு நல்ல ஒரு பெரிய லாங் ட்ரைவ் போகணுன்னு எடுக்கிறீங்க, அதுக்கும் இந்த ஒரு இன்ஜின் கேப்பபிள். இந்த ஒரு 350cc அந்த ஒரு ஜெட் பிளாட்ஃபார்ம் இன்ஜின்றதை நீங்கள் ஒரு நாளில் தொடர்ந்து நல்ல ஒரு பெரிய டிஸ்டன்ஸ் ஓட்டினா கூட எந்த வித ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாமல் ஈஸியாக க்ரூஸ் பண்ணும். அந்த ஒரு விஷயத்தில் டவுட்டே இல்லை. நீங்கள் க்ரூசிங் ஸ்பீடு 90 to 100 கூட நீங்கள் அசால்ட்டாக மெயின்டைன் பண்ணிட்டு போகலாம். எந்த வித ப்ராப்ளம்ஸ் இல்லாமல். பட் லைட்டாக வைப்ரேஷன் இருக்குது. பட் அந்த அளவுக்கு நோட்டிசபிளாக இல்லை. சரி ஓகே, அதுக்கடுத்து இந்த வண்டியோட அடுத்த ஒரு அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தோன்னா இந்த வண்டியோட ரைடிங் போர்ஷன் உங்களுக்கு நல்ல ஒரு வெர்சைலான ஒரு ரைடிங் போர்ஷனில் வரக்கூடிய ஒரு வெஹிக்கிள்னே சொல்லலாம்.
ஓரளவு ஷார்ட் ரைடர்ஸும் ஓரளவுக்கு கேப்பபிளான ஒரு ரைடிங் போர்ஷன். ஏன்னா சீட் ஹைட் பொறுத்தளவுக்கு அரௌண்ட் ஒரு 800 mm கிட்ட கொடுக்குறாங்க. ஒரு டீசெண்டான ஒரு சீட் ஹைட் மோஸ்ட்லி எல்லாருக்கும் சூட் ஆகும். பட் நீங்கள் ரொம்ப ஷார்ட்டராக இருக்கிறீங்கப்பன்றப்ப மேபி கொஞ்சம் லைட்டராக எக்கி பிடிக்கிற மாதிரி இருக்கும். அந்த ஒரு விஷயமும் இருக்குது. அதெல்லாம் நான் ஓட்டி பார்த்ததும் சரி, மற்ற எனக்கு தெரிஞ்சவங்க ஓட்டி பார்த்ததும் சரி, ஷார்ட் ரைடர்ஸுக்கும் சரி, டால் ரைடர்ஸுக்கும் சரி, 2 பேருக்கும் நல்ல ஒரு கேப்பபிளான ஒரு ரைடிங் போர்ஷனே இந்த ஒரு வெஹிக்கிள் ஆஃபர் பண்ணுது. சரி, ஓகே. ஓவரலாக இந்த வண்டியோட அட்வான்டேஜஸ்ன்னு பார்த்தா இந்த செக்மெண்ட்டில் இதில் வந்து நல்ல ஒரு சூப்பரான ஒரு லோ எண்ட் பிக்கப் பவர் இருக்குது. அதுக்கு அடுத்த விஷயம் இந்த வண்டியோட அந்த ஒரு ஹேண்டலிங்ன்றது செம ஒரு நிம்பிளான ஒரு ஹேண்டலிங். அது ஒரு சூப்பரான ஒரு விஷயம். அதுக்கடுத்து இது வந்து ஒரு வெர்சைலான ஒரு வெஹிக்கிள்னே சொல்லலாம். எல்லாருக்கும் மோஸ்ட்லி சூட் ஆகக்கூடிய ஒரு தரப்பில். இப்போ நம்ம இந்த வண்டியோட நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் பார்ப்போம். ஆமாங்க, டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் ராயல் என்ஃபீல்டர் ஹண்டர் 350. ஆமாங்க, இந்த வண்டியோட ஃபஸ்ட்டு டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தோம்னா இந்த வண்டியோட டிசைனில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. ஆமாங்க, இந்த வெஹிக்கிள் வந்து தூரத்துலேருந்து பார்க்க நல்ல ஒரு சூப்பரான ஒரு கஃபே ரேசர் ஸ்டைலிங்கில் இருக்கிற மாதிரி இருக்கும். பட் கிட்ட வந்து பார்த்த உடனே உங்களுக்கு ஏகப்பட்ட ஃபிட் அண்ட் ஃபினிஷ் இஷ்யூ தெரியும். ஒயரிங் அங்கேயும் இங்கேயும் போகிறதுலாம் ஒரு சில விஷயங்கள் தெரியும். பட் உண்மையில் அது வந்து ஒரு உண்மையான ஒரு ப்ராக்டிக்கலான ப்ராப்ளம் இல்லை. அதனால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரப்போகிறதில்ல. பட் பார்க்குறதுக்கு லைட்டாக ஃபிட் அண்ட் ஃபினிஷ் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் இந்த வண்டியில் ஃபிட் அண்ட் ஃபினிஷும் ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் தான். பட் இருந்தாலும் இது பெரிய நெகட்டிவ் பாயிண்ட் கிடையாது. சும்மா தெரிஞ்சு வச்சுங்கப்பா. சரி, ஓகே. நெக்ஸ்ட் இந்த வண்டியோட அடுத்த ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் என்னென்னு பார்த்தோம்னா வச்சுங்களேன், இந்த வண்டியோட மெயின்டெனன்ஸ். ஆவாங்க, மெயின்டெனன்ஸ் பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட் நம்ம அடி வாங்குற இடம் என்னென்னு பார்த்தா மைலேஜ். இந்த வண்டியோட மைலேஜ் பொறுத்தளவுக்கு கம்பெனி தரப்புலேருந்து ஒரு 36 வரைக்கும் சொல்கிறாங்க. பட் உங்களுடைய டே டு டே சிட்டி யூஸுக்குன்னு பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு 30 km வரைக்கும் தான் அதிகபட்சமாக வருதுன்னு சொல்கிறாங்க. மேபி ஒரு 32 அது மாதிரி ரேஞ்சில் வருதுன்னு சொல்கிறாங்க. மேபி நீங்கள் ஹைவேஸ் போகிறீங்கப்போ ஒரு 35, 36 அதை மாதிரி ரேஞ்சுக்கிட்ட வரதா சொல்கிறாங்க. அப்படின்றப்ப மைலேஜ் வந்து ரியலி கம்மி தான். இது மெயின்டெனன்ஸ் பொறுத்தளவுக்கு ஒரு நெகட்டிவ் பாயிண்ட். அது இல்லாமல் இந்த வண்டியோட மெயின்டெனன்ஸில் அந்த சர்வீஸுன்ற ஒரு விஷயமும் இந்த வெஹிக்கிளுக்கு வந்து மற்ற வெஹிக்கிள்ஸை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும். சரி, எக்ஸ்பென்சிவாக இருந்தாலும் பரவாயில்ல, திருப்தியாக பண்ணி கொடுக்குறாங்களான்னு பார்த்தோன்னா அதுலேயும் கொஞ்சம் டவுட் தான். அவங்க ராயல் என்ஃபீல்டோட ஷோரூம் சர்வீஸ் பற்றி நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும் அவசியம் இல்லை. கொஞ்சம் ஒஸ்ட்ராக தான் இருக்கும். ஒரு சூப்பரான பைக் கொடுக்குற ராயல் என்ஃபீல்டர் அந்த அளவுக்கு ஒரு பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸோட ஒரு சர்வீஸ் சென்டர் கொடுக்குறாங்களான்னு பார்க்கும்போது அது வந்து கம்மி தான். எங்கேயோ ஒரு சில ஷோரூம்ஸில் தான் நல்லா பண்ணுறாங்க. பட் மோஸ்ட் ஆஃப் தி ஷோரூம்ஸில் வந்து அந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸில் ஒழுங்காக பண்ண மாட்டாங்கன்ற மாதிரி நிறைய பேர் சொல்கிறீங்க. அதனால் இந்த வெஹிக்கிள் பொறுத்தளவுக்கு எனக்கு மெயின்டெனன்ஸும் ஒரு மைனஸாக தான் தெரியுது. ஏன்னா உங்களுக்கு மைலேஜும் கம்மியாக இருக்கும். இதே பவர் இதை விட சொல்லப்போனால் பெட்டர் டாப் அண்ட் பவர் கொடுக்கக்கூடிய ஒரு சில நல்ல மைலேஜ் தர பைக்குகள் இருக்குது. இந்த வெஹிக்கிள் வந்து ஜஸ்ட் ஒரு 115 தான் டாப் ஸ்பீட் போகுது. அதுக்கு 30 kmpl தான் மைலேஜ் தருதான்னு நினைக்கிறீங்கப்போ அது ஒரு சில பேருக்கு அது மாதிரி ஃபீட்பேக் தரலாம். பட் இந்த வண்டியில் கிடைக்கிற அந்த ஒரு லோ எண்ட் பவர்ன்றது வேறு எந்த ஒரு வெஹிக்கிள்லையும் கிடைக்காது. அந்த ஒரு விஷயம் நம்ம மனசில் வச்சுக்கணும். பட் என்னதான் இருந்தாலும் மைலேஜ் காம்ப்ரமைஸ் பண்ண முடியாதவங்களுக்கு இந்த வெஹிக்கிளில் மைலேஜ் கம்மியாக இருக்குன்றது ஒரு மைனஸு. அதெல்லாம் மெயின்டெனன்ஸும் இந்த ஒரு வெஹிக்கிள் பொறுத்தளவுக்கு ஓவரலாக ஒரு மைனஸ் தான். அதுக்கடுத்து இந்த வண்டியோட அடுத்த ஒரு மைனஸ் பாயிண்ட் என்னென்னு பார்த்தோன்னா இந்த வண்டியோட ஒரு ஸ்டிஃபரான ஒரு ரைட் குவாலிட்டி. அவங்க ரைட் குவாலிட்டி பொறுத்தளவுக்கு சஸ்பென்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் அது வந்து அந்த வண்டிக்கு ஏற்ற மாதிரி ஆக்ட் ஆகுது. நம்மளுக்கு ஒரு கம்ஃபர்டபுளான ரைடிங் போர்ஷன் கொடுக்குதான்னு கேட்டிங்கன்னா பின்னாடி சஸ்பென்ஷன் ரியலி கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்குது. ஒரு பள்ளமோட்டான் ரோட்லேயோ கொஞ்சம் ரூரல் சைட்லேயோ இந்த வெஹிக்கிளை வச்சுட்டு நீங்கள் கம்ஃபர்டபுளாக மெயின்டைன் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் டவுட்ஃபுல் தான். பட் நீங்கள் யங்ஸ்டாராக இருக்கிறீங்கப்போ உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்கள் பள்ளமோட்டான் ரோட்டில் தூக்கி போட்டாலும் உங்களுக்கு ஒன்றும் ஃபீல் ஆகாது. பட் கொஞ்சம் ஏஜ்டு பர்சன்ஸ் இருக்கிறாங்கன்றப்ப அவங்களுக்கு இந்த ஒரு ஸ்டிஃபர் சஸ்பென்ஷன்ன்றது ஒரு நெகட்டிவ் பாயிண்ட். அதுக்கடுத்து வேறு ஏதாவது சொல்லணும்னா இந்த வண்டியில் எனக்கு தெரிஞ்சு வேறு எந்த மைனஸும் இல்லைன்னு சொல்லலாம். மற்ற எல்லா விஷயங்களும் அந்த வண்டிக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு சில பேர் ஃபீச்சர்ஸ் கம்மியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. பட் எதுக்கு அந்த கனெக்டிவிட்டி ஃபீச்சர்ஸு, ஜிபிஎஸ் நேவிகேஷன் எல்லாத்தையும் ஜஸ்ட் ஒரு மொபைல் ஃபோன் ஹோல்டர் வாங்கி மாட்டிட்டா அது எல்லாத்தையும் நம்ம ஃபோன்லேயே யூஸ் பண்ணிட்டு போகலாமே. ஒரு டவுட் இருக்குது. இந்த கனெக்டிவிட்டி ஃபீச்சர்ஸ் இல்லைன்னு சொல்கிறீங்க. இப்போ என்னுடைய பைக்லேயும் கனெக்டிவிட்டி ஃபீச்சர் இருக்குது. மேபி இந்த வீடியோ பார்க்குற உங்களுடைய நிறைய பேர் பைக்கில் அந்த கனெக்டிவிட்டி ஃபீச்சர்ன்றது இருக்கும். அது அந்த வண்டி வாங்கின புதுசில் மேபி நீங்கள் அப்பப்போ கொஞ்சம் கனெக்ட் பண்ணி ஜாலியாக இருக்குது நல்லா இருக்குன்ற மாதிரி பார்த்துருப்பீங்க. பட் இப்போ வரைக்கும் ஸ்டில் நான் அது யார் நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அது உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது கேட்டால் நிறைய பேருக்கு வந்து இல்லை இப்போலாம் அதை நான் தொட்டு பார்க்குறதில்ல, இப்போலாம் நான் அதை யூஸ் பண்ணுறதே இல்லை, அது வந்து அந்தளவுக்கு பெருசாக யூஸ்ஃபுல்லாக இல்லைன்ற ஒரு பதில் தான் வருது. அப்படியாப்பட்ட விஷயத்துக்கு எக்ஸ்ட்ரா காசு ஸ்பெண்ட் பண்ணி எதுக்கு நம்ம அந்த விஷயத்தை வாங்கணுன்றது தான் என்னுடைய ஒரு டவுட்டு. நம்ம ராயல் என்ஃபீல்ட்லேயே அந்த ஒரு ஜிபிஎஸ்ன்றது ஒரு ஆப்ஷனாக கொடுக்குறாங்க. பட் அதுலேயும் ஒரு சில சிக்கல்கள் இருக்குது. அது என்னன்றதை நம்ம இன்னொரு நாள் ஒரு தனி வீடியோவில் பார்ப்போம். இப்போதைக்கு இது நம்ம பார்ப்போம். அதனால் என்ன பொறுத்தளவுக்கு இந்த வண்டியில் கொடுத்துருக்க ஃபீச்சர்ன்றது அந்த வெஹிக்கிளுக்கு ஒர்த்தாகவே இருக்காமல் ஒரு செமி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கொடுத்துருக்காங்க. அதில் கியர் போர்ஷன் இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. வண்டியோட ஆவரேஜ் மைலேஜ், ட்ரிப்புன்ற அந்த ஒரு ஃபியூல் கேஜ், அதை மாதிரி அந்த வண்டிக்கு தேவையான ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. எனக்கு அதுவே இட்ஸ் மோர் தென் எனஃப் தான் அந்த ஒரு வெஹிக்கிளுக்கு. பட் இன்னும் அந்த லைட்டிங் அவங்க சொன்ன மாதிரி லைட்டிங் அப்கிரேட் பண்ணியிருக்கலாம். அவன் வெறும் ஹாலஜன் யூனிட்ஸ் தான் கொடுக்குறாங்க. மேபி எல்இடி அதை மாதிரி ஏதாவது ஒரு சில விஷயங்கள் புதுசாக கொடுத்தா நல்லா இருக்கும். பட் கொஞ்சம் அந்த ராயல் என்ஃபீல்டோட ட்ரெடிஷ்னல் விரும்புகிறவங்களுக்கு அந்த எல்இடி மாதிரி விஷயங்கள் பிடிக்காது. அதனால் அதையும் நான் நெகட்டிவில் சேர்க்கல. இல்லை ஓவரலாக உங்களுடைய டே டு டே சிட்டி யூசேஜுக்கும் பண்ணணும், வீக்கெண்ட்ஸில் நல்ல ஒரு பெரிய லாங் ட்ரைவ் போகணும், இது மாதிரி எல்லா வித யூஸுக்கும் ஒரு ஸ்ட்ரெஸ் அவுட் ஆகாத ஒரு
சூப்பரான ஒரு ஃபன்ஃபுல்லான ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கக்கூடிய ஒரு ராயல் என்ஃபீல்டோ ஒரு காம்பேக்ட் வெஹிக்கிள் எதிர்பார்க்குறீங்க. இப்போ ஹண்டர் 350 உங்களுக்கு ஒரு பெட்டர் ஆப்ஷனே சொல்லலாம். பட் மைலேஜ் மெயின்டெனன்ஸ் மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் கவலைப்படக்கூடாது. ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அவங்க முடிச்சோம். இந்த வீடியோவில் கொடுத்துருக்க பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் இந்த வண்டியோட ஓனர்ஸ் கிட்ட கேட்டும் அது இல்லாமல் ஒரு சில R&D ப்ராசஸ் பண்ணியும் நான் ஓட்டி பார்த்தும் சொல்லியிருக்கேன். மேபி இதில் ஏதாவது உங்களுக்கு சேஞ்ச் இருந்தால் கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்க. இப்போதைக்கு தேங்க் யூ ஃபார் வாட்சிங். பை. See you later.